ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் அப்படி ஆவிக்குரிய சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானருக்கு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு காலம் அது. 7 ஆண்டுகள். மீண்டுமாய் தேவன் அவர்களை விடுவிக்க விரும்பினார். ஆனால் அதற்காக ஒரு மனிதனை எழுப்ப வேண்டுமே. அப்ப ஆண்டவருடைய பார்வை கிதியோன் என்கிற வாலிபன் மேல் விழுகிறது. அவனை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. நீ போப்பா, நீ உன்னோடு நான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், உன்னோடு கூட இருக்கிறேன், விதமெல்லாம் நடத்துவேன் சொல்லும் பொழுது, நீர் எங்களோடு கூட இருந்தா ஏன் இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது? நாங்கள் 7 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் படுகிற பாடுகள் யாருக்கு தெரியும்? வேதனை யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைத்திருக்கிறோம் சொன்ன வார்த்தையின் போலதான் அவனுடைய நிலைமை இருந்தது. மீதியார் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய்விடுகிறார்கள். முற்பிதாக்கள் நிறைய காரியங்களை உண்மை குறித்த ஆண்டவரை சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவோ அற்புதமா நடத்திருக்கீங்க, செங்கடலை பிளந்திருக்கிறீங்க, இஸ்ரேல் ஜனங்களை அற்புதமா நடத்தி பார்வோன் சேனைகளை முறியடித்திருக்கீங்க, நிறைய சொல்லும் போது எங்களோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா இவைகள் ஏன் சம்பவிக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவர் பேசுகிறார். பேசி திருப்பி அவனை நோக்கி பார்த்ததான் சொல்லுகிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோடு போ, சூழ்நிலையை பார்க்காத. இன்னைக்கு இருக்கு இந்த சூழ்நிலையை பார்த்தா உங்களால் முடியாதுதான். இது எப்படி செய்ய முடியும்? இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய பாடுகள், இவ்வளவு பெரிய தேவைகள் இருக்கிறது, இவைகள்லாம் தாண்டி செய்ய முடியுமான்னு ஒரு எண்ணம் தான் வரும். அவைகள் இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் அனுப்புகிறேன், இருக்கிற இந்த பலத்தோடு போன்னு சொல்லும் போது போய் மீதியானரின் கையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கிறார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் நாம் எப்படி பார்க்கிறோம்? சூழ்நிலையை பார்க்கிறோம் அல்லவா? இது இருந்தால்தான் இதை செய்ய முடியும், அவைகள் என்னிடத்தில் இல்லை, எப்படி இதை செய்ய முடியும் என்று சொல்லி கேட்போம். ஒருவேளை வேலை தேடுகிற பிள்ளைகள் அந்த அளவு குவாலிபிகேஷன் மார்க் இருந்தா எனக்கு வேலை கிடைச்சிருக்குமென்னு சொல்லி அந்த குறைவே தான் பார்ப்போம். ஒருவேளை பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், அல்லது வீட்டை கட்ட வேண்டும், அல்லது கடன் பிரச்சனை வெளியே வர வேண்டும். வசதி இல்லையா, பணம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நான் செஞ்சிருப்பேன், இல்லாத ஒன்றை தான் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். கொஞ்சம் தான் இருக்குது, இது எப்படி முடியும்? கொஞ்சம் தான் இருக்குது, இத்தனை பேருக்கு இது போதாதே. நம்முடைய பார்வைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அதை பார்ப்பதே இல்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி பார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னால், அல்லது நான் உன்னோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் செய்ய முடியும், நடத்துவேன் என்கிற அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இருக்கிற இந்த பலம் போதும், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், நீ நினைத்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று ஆண்டவர் கிதியோனோடு பேசுகிறார். கீழ்ப்படுகிறார். பலத்த காரியம் நடைபெறுகிறது. ஒரு அருமையான வாலிபனை நான் சந்தித்தேன். அவன் சொன்ன காரியம் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அவன் வேலை செய்து கொண்டதான், மனைவி, 3 பிள்ளைகள், குடும்பம் நன்றாக போயிட்டது. போகும்போது திடீர்னு ஆண்டவர் அழைக்கிறார், நான் காண்பிக்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த கிராமத்திற்கு போ. இந்த கிராமத்தை பார்த்து, அந்த பகுதியை பார்த்து பழக்கமே கிடையாது, போயும் வந்ததும் கிடையாது. நான் அங்கு நடத்துவேன், என்னுடைய ஊழியத்தை நீ அங்கு செய்ய வேண்டும். காத்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் இப்பொழுது செய்கிற வேலையில் கூட என் 3 பிள்ளைகளை படிக்க வைப்ப, மனைவியும் வீட்டில் தான் இருக்கிறாள், சரியாக இருக்கிறது. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு போனா எப்படி அங்க செய்ய முடியும்? என்னுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் நின்று போயிட்டுனா வருமானம் கிடையாதே. நான் எப்படி புதிதான ஒரு கிராமத்திற்குள்ள போய், அதுவும் கிராமம், வீட்டை பார்க்கணும், வாடகை கொடுக்கணும், அங்குள்ள ஜனங்கள் யாருன்னு தெரியாது, நான் சாப்பாட்டு பட்ட காரியங்கள்லாம் இருக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுமே இல்லையே, கையில சேர்த்து வச்சிருந்தாலும் பரவாயில்லையே, வருமானத்திற்கோ வழி இல்லை, ஊழியத்தை தாங்குவதற்கோ யாருமே கிடையாது, இது எனக்கு புதிதா இப்பதான் நான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், நான் கூட இருக்கிறேன், இதை காட்டில உனக்கு என்ன வேணும்? வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, உன்னை போஷிக்க என்னால் முடியும், உன் தேவைகளை சந்திக்க என்னால் முடியும், நான் கூட இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை, மற்றதை பார்க்காத, நான் மட்டும் உன்னை கூட இருக்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கோ, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்புறாரு. முன்பு தெரியாத கிராமத்திற்கு போகிறார். கர்த்தரங்க வழிவாசல்களை திறக்கிறார், ஆச்சரியமாய் நடத்துகிறார். குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போதே ஆண்டவர் எல்லா வித காரியங்களுக்கும் அவர்களோடு பேசி செய்ய வைக்கிறார். யோசித்து பாருங்கள். இப்போ எல்லாமே புதிதாக இருக்கலாம், அல்லது முயற்சி எடுத்து தோற்று போன காரியங்களா இருக்கலாம். மீண்டும் ஆண்டவர் பேசுகிறாரு, நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன், நான் கூட வர்றேன், இந்த பலத்தோடு போ, உன்னால் முடியும். பலனே இல்ல, செய்ய முடியாது. பலன் இருந்தா தானே ஆண்டவரை செய்ய முடியும், பணம் இருந்தா தானே ஆண்டவரை செய்ய முடியும், எனக்கு உதவி செய்ய ஆள் இருந்தா தானே செய்ய முடியும், எனக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்களான்னு அங்கலாய்க்கிற சூழ்நிலையை விட்டுட்டு ஏசு இருக்கிறாரா, கூட வருகிறாரா, அதை காட்டிலும் மேன்மையானது ஒன்றுமே இருக்க முடியாது.
அவர் இருந்தாலே போதும், செங்கடல் நமக்கு வழி கொடுக்கும், யோர்தானம் பின்னிட்டு திரும்பும், எரியோக்களும் தரைமட்டமாகும், அதையும் தாண்டி சேனைக்குள் பாய முடியும், மதிலையும் தாண்ட முடியும். ஜெபிப்பும். அன்பின் தகப்பனே, எங்கள் பலப்படுத்துகிற கர்த்தரே, எங்கள் பலனான தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பலத்தினால் நாங்கள் ஓட கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்கள் பலத்தையே பார்க்கிறோம், இது போதாது என்று சொல்லுகிறோம். எங்கள் பலவீனத்தை பார்க்கிறோம், இது வந்து விட்டது என்று சொல்லி புலம்புகிறோம். எங்கள் சூழ்நிலையை பார்க்கிறோம், இவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று முடிவெடுத்து விடுகிறோம். சூழ்நிலையை தாண்டி பெரிய காரியங்களை செய்கிற தேவனுடைய வல்லமை அநேக நாங்கள் மறுதளித்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். அப்படி அல்ல, உங்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறோம். உடைய கரத்தின் கிரியைகளை நீர் தொடர்ந்து கட்டளையிடுவீராக. காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு உந்துதல் இன்னைக்கு உண்டாகட்டும், உற்சாகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். நீர் கூட இருந்து நடத்துவீராக. பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நாள் முழுவதும் பிரசனம் நடத்தல இருக்கட்டும். துதிகனமையுமே உமக்கு செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருக்கிற இந்த பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான் சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு இருக்கிற இந்த பலன் போதும். ஏனென்றால் இயேசு நம்மோடு கூட இருந்தால் போதும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.